மனிதர்களை மகான்களாக்கும் கலை படைப்புகளுக்கு இடையே யதார்த்தத்தை புரிந்து கொள்ள, உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய ஒரு மனிதர், இயற்கையை வாசகர்களுக்கு விளம்புகின்ற ஒரு கவிஞர், நேசங்களினுடைய தூரத்தை தன்னுடைய கவிதையால் அளந்து அந்நியப்பட்டு செல்பவர்களை தன் அருகிலே அழைக்கக்கூடிய பாங்கு இவருடையது. இசை முதல் இயற்கை விவசாயம் வரை அத்துணை துறைகளிலும் விசாலமான ஞானம் பெற்றவர். இளைய தலைமுறை படைப்பாளிகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியவர். வரலாற்று ஆசிரியர், கவிஞர், குறும்படம் முதல் வண்ணத்திரை வரை தம் நடிப்பால் மிளர்பவர், கந்தர்வ குரலால் கவர்ந்தவர், பலருக்கு ஊன்றுகோலாகவும் பலருக்கு தூண்டுகோலாகவும் இருக்கக்கூடியவர். வாருங்கள் கிருஷி ஐயா அவர்களே, உங்களது 75 நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம், 100ஆண்டையும் நாங்கள் தான் கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற அற்புதமாக இந்த தருணத்திலே சொல்லி முதுமை ஒரு வரம் என்பதை பேச அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் யாரை பற்றியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நான் வேற கவனத்தில் இல்லை. ஆமாம், உண்மையாகவே அதாவது ஒரு தனி மனிதராக மணிகண்டன் இருந்து கொண்டு ஒரு அரங்கம் பூரா மேடை பூரா இவ்வளவு பேரை உட்கார வச்ச ஒரு காட்சியை நான் என்னுடைய இந்த எனக்கு கொஞ்சம் இலக்கிய உலக வெளியில் பழக்கம் இருக்கிறதுனாலையும் அனுபவம் இருக்கிறதுனாலையும் நான் இப்படி நிறையாது, எப்படினாலும் பாதிக்கு பாதி சும்மா தான் இருக்கும் நாற்காலிகள். அதுக்காகவே சின்ன அரங்கத்தை ஏற்பாடு பண்ணுற வழக்கமும் உண்டு. இந்த மேடையில் பேசக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, மேடைக்கு முன்னாலேயும் பேசக்கூடியவர்கள் நிறைய படைப்பாளிகள் இருக்கார்கள். கட்டளை கைலாசத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம சார், ஆமாம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா 2 நாள் மகாநாடு நடத்தணும். இவர் ஒரு புஸ்தகம் தான் எழுதியிருக்காரு. இந்த ஒரு புஸ்தகத்துக்கே இப்படி கூட்டம்னா இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு நம்ம சார் சவுந்தர மகாதேவனுடைய கண்ணீர் குரலையும் அவர் வார்த்தைகள் தெரிச்சு விடுறதை பார்த்து நம்மளாம் இங்கே பேசுறதுக்கு இனிமேல் லாயக்கில்லைங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். அப்புறம் இவர் ஒரு இல்லறம் அல்ல நல்லறம் அல்ல, இல்லறம் என்று நல்ல அந்த ஒரு கொட்டேஷன் இருக்குல்ல, இல்லறம் அல்லது நல்லறம் என்று, அதுக்கு இலக்கணமான மனுஷன். அவருடைய துணைவியார் பரமேஸ்வரி அம்மா ஆகட்டும், அப்புறம் அந்த 2 குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பேர் சொல்லவே எனக்கு குறித்து வச்சுக்கிட்டேன். அகிலேஷ், ஷியாம், சபரிஷ், சபரியோட ஒரு இசை சேர்த்து. ஆனால் பையங்க எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பையன் பெல்ஜியம். இல்லை, அதை எப்படி சார் ரசிக்காமல் இருக்க முடியும்? இவர் ரசிக்காரோ இல்லையோ, நான் அவரை 2 பேரையும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மகா அழகுக்கு பின்னால் இருப்பது அகம். அகம் அப்படி இருந்தால் தான் கற்றனைத்து ஊரும் அறிவுங்க வள்ளுவன். அதெல்லாம் உள்ளிருந்து வரக்கூடியது, கவிதை மாதிரி. அதனால் இவரை விட பாக்கியம் செஞ்சவன் ஒருத்தரும் கிடையாது, மணிகண்டன். ஆமாம், மணிகண்டனுடைய எழுத்துக்கு பின்னால் இருக்குது அவருடைய இரவு பகல் பார்க்காத சேவை. ஒரு காட்சி, ஒரு நிகழ்ச்சி, ஒரு காட்சி எனக்கு இன்னும் விட்டு போகவே இல்லை. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளன் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. அது இந்த கூட்டத்தில் சொல்கிறதுக்கு கூட யோசனையாக தான் இருக்குது. இருந்தாலும் மருத்துவ உலகம் சார்ந்த மனிதர்கள், பிறப்பும் இறப்பும் இவர்களுக்கு ஒரே கண்ணால் பார்க்கக்கூடியவங்க இல்லையா. முதுமையும் அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சின்ன சிக்கல் ஏற்பட்டது. அந்த காலை 7 மணி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியலை சார், உடனே போகணுங்காங்க. நான் அந்த வார்த்தையை சுப்ராலாம் இருக்கார், அவரை சொல்ல மறந்துட்டேன். ஆக எப்படிப்பட்ட இரவானாலும் நள்ளிரவானாலும், சில நேரம் கொரோனா காலத்தில் 2 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பேசியிருக்காரு, இந்த நர்ஸை அனுப்ப வேண்டியிருக்கு அப்படி. சரி, ஆமாம். ஆக ஒரு எழுத்துக்கு பின்னால் இருப்பது மக்கள் சேவையும் பேரன்பும் தான். அது யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் நான் வரையில்
நம்ம இந்த மதுரை ஹோட்டல் ஓனரில் இருந்து எல்லாரையும் பார்க்குறேன். அவங்க சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் மணிகண்டன் நம்மகிட்ட மட்டும்தான் பிரியமாக இருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் நடப்பான் போலுக்கு, ஒவ்வொருத்தரும். ஆமாம் சார், அப்படி சிலருக்கு வாய்க்கும். மணிகண்டன் என் மேலே ரொம்ப பிரியமான ஆள் அப்படின்னு அவர் ஒருத்தரே உரிமை கொண்டாடுகிற அளவுக்கு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது. அது காரணம் அவர் வாழ்வியல் முறை. அப்புறம்தான் போன கூட்டத்தில் ராமானுஜன் சார் பேசையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஒரு 2.5 வார்த்தைகளில் இந்த கூட்டத்தை முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு வழக்கமான வார்த்தை இருக்குல்ல, அவள் நான் 2-3 எழுத்தோடையே முடிச்சிடுறேன் அப்படின்னார். அது என்னன்னா, இவர் தமிழ் எம்ஏ முடித்தவர்னு எனக்கு அன்னைக்கு சாயங்காலம் தான் தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இவர் ஒரு செவிலியர் தான் அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஞாபகம் என்னென்னா, ஒரு நாள் ஒரு பேச்சுவாக்கில் செவிலியருங்கிற சொல்லு 2000 வருஷமாக இருக்குங்கிற ஒரு பேச்சு ஓடுச்சு. தமிழில் இவ்வளோ விசேஷமான சொல்லெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கள, அருளென்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. இப்படி ஒரு பாட்டை எழுதிட்டு போயிருக்கான். அதுவும் செல்வச் செவிலி. இவரும் ஒரு செல்வச் செவிலியர் தான், சந்தேகம் கிடையாது. அருளென்னும் அன்பின் குழவியையும் பெற்றவர் தான். என்ன சார் நான் சொல்கிறது சரியா தப்பா? அது நான் அறம் பொருள் இன்பம் இந்த 3ம் சேர்ந்து உலவுகிற தென்றல் உலவுகிற ஒரு வீடு தான் இவருடைய வீடு. அது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் புஸ்தகத்திலேருந்து ஏதாவது சொல்லலைன்னா இவன் ஏமாத்துவான்ருவீங்கள, அதுக்காக ஒரு வார்த்தை. அவங்க அம்மா இல்லை, அதாவது மறைந்து போன மனதில் வாழ்கின்ற அன்னைக்கும் தந்தைக்கும் அவர் எழுதின கடிதம் இதில் மிக மிக முக்கியமானது. அநேகமாக யாரும் எழுதுனேன்னு நினைக்கிறேன் நான் இதுவரைக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எழுதியிருக்க மாட்டாங்க. அதில் அம்மாவினுடைய தைரியம், நம்பிக்கை. பாரதியார் மறைந்த போது எல்லாரும் சொன்னாங்க, யானை மீச்சு செத்து போயிட்டாரியா, யானை மீச்சு செத்து கிடையாது. யானை அப்படி தள்ளிவிட்டதை ஒழிய அவர் ஒன்றும் பெரிய படுக்கையில் எல்லாம் விழலை. அதுக்கு பிறகுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒரு உரையை ஆற்றுகிறார். அந்த கோயம்புத்தூர் பக்கம் அந்த ஊர் எனக்கு மறந்துருச்சு. ஆமாம் ஆமாம், கருங்கல்பாளையம். அது ஒரு நூலகம். மரணமில்லா பெருவாழ்வு. இவங்க அம்மாவை நினைக்கையிலே அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. கேன்சர்னு சொன்னால் டேட்டை எண்ணுன்றான், உப்பேராதும்பா. அதுக்கு பிறகு அந்த அம்மாவினுடைய தைரியம் 23 வருடங்கள் தொடர்ந்திருக்கு. தன்னையே தன் காலிலேயே தன் கரத்தையே நம்பி வாழ்ந்த அம்மா. அந்த அம்மாவை பற்றி ஒரு வரி சொல்கிறாரு, அது இலக்கியத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை. எனது அம்மா வைக்கும் புளித்தண்ணிக்கும் புரிகடலை துவையலுக்கும் ஈடான உணவு உலகில் எங்கும் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். சார், இலக்கியத்துக்குள்ள பொறியியல் துவையலையெல்லாம் யாரும் எழுதுறதில்லை சார். அது பூரா வேற மாதிரி போயிடுது. அதே மாதிரி அப்பாவை பற்றி பேசையில் இப்போ ராமானுஜன் சார் புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு இவர் தான் காரணம் இல்லையா? ஆனால் இவருக்கு உள்ள இசை அவங்க அப்பாட்டிருந்து வருது. அது என்னென்னா, உங்களுக்கு நான் மோர்சிங் வாங்கி கொடுக்கணும்னு நினைத்தேன், அது இப்போமாவது வாங்கித்தாரேங்கிற பொருளில் ஒரு வரி இருக்குது. அப்பா, நீங்கள் அற்புதமாக வாசிக்கும் மோர்சிங் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் இசை இயல் இருக்கிறதோ, நாடகம், மேடையில் பேசுகிற ஆளுக்கு கொஞ்சம் நாடகம்னு நடிக்க தெரியணும். இவருக்கு எல்லாம் இருப்பதனால் ஒரு பையன் பெல்ஜியத்தில் படித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பையன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அபூர்வமான ஒரு தொடர். இங்கே பார்த்தீங்கன்னா மேகலிங்கம் சார், வேணுகோபால் சார், திடீர்னு மறந்துட்டேன், வயசாகிறதுனால எனக்கு மறதி வர ஆரம்பிச்சு, பெயர்கள் மறந்துடுது பொசுக்கு பொசுக்குன்னு. அதனால் தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க சார். ஆமாம், ரொம்ப பழக்கம். அதுபோக தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கிற தோழர்னு ஒரு சௌரியமான வார்த்தை இருக்குது. எல்லாத்தையும் தோழர்னு சொல்லி சமாளிச்சுட்டே போயிடலாம், பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வண்ணதாசன் சார்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது, இப்பவும் இருக்கிறது. எழுத்தாளனுக்கு தேவையான ஒரு பழக்கம் பெயர் பதிவு. பெயர் முதல்ல அவர் கையை பிடிச்சிட்டு என்ன செய்வார், உங்கள் பேர் என்ன தம்பியும் பாரு. அன்னைக்கு சொல்கிற பேர் அப்படியே கல் மாதிரி, கல்லில் அடித்த மாதிரி இருக்கும். அப்படி இப்படி புரட்டுவார்.
ஏன்னா எழுத்தாளனுக்கு முக்கியமானது சார், வருங்கால பெரிய புத்தகம்லாம் எழுத வேண்டியிருக்கு. இவர் ஏன்ட்ட கொரோனா காலத்தில் ஏகப்பட்டது ஃபேஸ்புக்கில் எழுதினார், ஏகப்பட்டது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சார், அது போர்க்களத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு மகாபாரதம், அந்த 18 நாள் யுத்தத்தை எழுதலாம். அந்த அளவுக்கு ஓராண்டு காலம் இவர் மருத்துவமனையில் இருந்து வந்தால் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. வெளியே ட்ரெஸ்ஸை கலத்தி போடணும், வெளியே வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம். எப்படி கலத்தி போடுவார், எப்படி அணிவாருங்கிறது ராத்திரி 2 மணியானாலும் சரி, 3 மணியானாலும் சரி. அதே மாதிரி இவங்க துணைவியார் வேறு செவிலியர், அவங்களுக்கும் அதே கதி தான். இதோடு வாழ்ந்து கொண்டு இந்த பிள்ளைகள் வேறு சின்ன 2021ன்னா எப்படி இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னால். ஆக அந்த காலத்தில் வென்றது மட்டுமல்லாமல் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். அதுக்காகவே நான் இவர் அது இட் இஸ் நாட் ஏ, அது என்ன சொல்ல, எளிமையான ஸ்ட்ரகிள் அல்ல. அதை பூரா இப்போ அனுபவத்தின் பேரில் அதை எழுதினார்னா ஃபஸ்ட் கிளாஸ் எழுத்து வரும். அது திரும்ப பூரா எடுத்து ஒரு புத்தகமாக எழுதி, ஏன்னா இப்போ எல்லோரும் கொரோனாவை கடந்து போய் வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் 2021 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தன் தவ புதல்வன்ங்க, ஒருத்தன் தவ புதல்விங்க. நான் ஃபாரின் போயிட்டேங்காங்க. உண்டா இல்லையா சார்? எங்கு பார்த்தாலும் தமிழ். பொருணை அருங்காட்சியகம் வந்துருச்சு, அங்கே அருங்காட்சியகம் வருது, இங்கே அருங்காட்சியகம் வருது, கீழடி மேலடி ஆகுது. ஆக இப்படிப்பட்ட பொற்காலத்தில் இருப்பதன் காரணமாக அதில் ஏகப்பட்ட ஆட்கள் என்னென்னமோ விருதுகள் வாங்கி, புத்தனேரி செல்லப்பா ஒரு விருது வாங்குறாரு, உங்களுக்கு ஒரு விருது காத்திருக்கு சார். ஆமாம், ரியலா. ஆக எங்கு பார்த்தாலும் தமிழினுடைய குரல் மேலோங்கி ஒலிக்கிறது, இந்தியா புறா ஒலிக்கிறது. உலகெல்லாம் தமிழ் மொழி பரவும் வகை செய்ய வேண்டும் பாரதி சொன்னானே, அது இன்று நிதர்சனமாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழை வணங்குவோம். தமிழ்னு ஒரு நாளைக்கு 10 தடவை சொன்னால், சித்த மருத்துவத்தில் ஒரு சொல் இருக்கு சார், தமிழ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழை உச்சரிக்கிற போது இந்த நாவானது மேல் எண்ணத்தின் வழியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது. வீட்டில் போய் சொல்லி பாருங்கள், கொஞ்சம் ட்ரைனிங். அதில் மெல்லினம், வல்லினம், இடையினம் 3 இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போய் தமிழ்னு ஒரு தடவை சொல்லிட்டு இப்படி வந்தீங்கன்னா இந்த நாக்கு மேலெண்ணத்தை தொட்டு இப்படி வரும். அதனால் அது அன்னம் இல்லை, ஒருவனுடைய ஆயுள் கூடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமாம் சார், சித்த மருத்துவத்தில் இருக்க அந்த குறிப்பு. ஆகவே தமிழை பற்றி ஓயாமல் பேச பேச உங்களுடைய ஆயுள் கூடும் என்று சொல்லி என்னுடைய ஒரு எழுத்துக்கு பின்னால் இருப்பது மக்களுடைய சேவை என்று அழகாக மனதில் நிறுத்தி இருக்கிறார். அகம் அழகாக இருந்தால் அறம் சிறக்கும், அறம் அழகாக சிறந்தால் அன்பகம் சிறக்கும் என்று மிக அருமையாக நமது மனதிலே பதிய வைத்திருக்கிறார். தன் கணவனினுடைய உயிரை மீட்டு தந்தவள் சாவித்திரி என்கிறது புராணம். தன் தாயின் உயிரை மீட்டு தந்தது சாவித்திரியினுடைய நம்பிக்கை என்பதை இந்த புத்தகத்தினை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது புரியும். அதனால் வாங்கி படியுங்கள், முதுமை ஒரு வரம் என்பதை உணர்வீர்கள் என்று மிக அற்புதமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். நிகழ்வினுடைய நமது விழா நாயகருக்கு நமது கிருஷி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்.